வண்ண தமிழகத்தின் வளமை வராமல் வந்தாரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் இந்த எண்ணத்தின் கவடம் இல்லாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வருக வருக என வரவேற்ற வன வேடூர்குல மாதரசே, இன்று எனது வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்த உடனே எப்படியும் பிடிக்கின்ற எண்ணம் கொண்டேன். மான் ஓட ஆரம்பித்தது. மான் ஓடுனா விடுவனா? மான் ஓட நான் ஓட, மான் ஓட நான் ஓட, இப்படி ஓடி வரும் பொழுது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு உங்க அனுமதி வேணும். என் மானுக்கு எத்தனையோ பெருமை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெருமையை சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்களே கேப்பா. பளிச்சுன்னு அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன். தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே. அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன். தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே. எத்தனையோ வாழும் இருக்கு, எத்தனையோ வாழும் இருக்கு, இது ஓட பார்த்ததில்லை. இந்த மாடு பார்த்ததாலே ஓடோடி நான் வந்தேன், ஓடோடி நான் வந்தேன். அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன். தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே. கூராணம் விருந்தும் கூராணம் விருந்தும் கொண்டிடவே தம்பிருந்தும் அன்பால் அழைத்திடவே ஓடோடி நான் வந்தேன், ஓடோடி நான் வந்தேன். அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன். தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே. ஆக மானை பிடிக்கிறதுக்கு முன்னே புரிந்து கொண்டு மானை பிடிப்பதற்கு உங்க சம்மதம் மட்டும் தேவை. மானை எப்ப பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த நேரத்தில் பிடிக்கணும் எனக்கு தெரியும். தலைவி என்ற முறையில நீங்க இருக்கனால உங்கள்கிட்ட கேட்டு பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசை. வந்தோடனே பிடிச்சு விட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க, சிரமப்படுவீங்க. என்ன அப்படி நம்ம இனத்தவர் நம்மகிட்ட சொல்லாம செஞ்சு விட்டாரு அப்படின்றனால உங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். மானை பார்க்கலன்னு தான் சொன்னாங்க, இங்க வரலைன்னு சொல்ல கிடையாது. உங்க தோழிக்கிட்டே கேட்டேன், மானை பார்க்கலன்னு தான் சொன்னாங்க, இங்க வரலைன்னு சொல்ல கிடையாது. அதனால தலைவின்ற முறையில, ஏன்னா தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தே வாங்கணும். அதனால தலைவின்ற முறையில உங்கள்கிட்ட கேட்டு பிடிக்கின்ற ஒரு ஆசை கொடுங்க. உங்க வாணி இங்க வரல, வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இங்கதான் ரமேஷ், நான் கேக்குறேன், இப்ப வந்தவர் இவரு மான்குட்டி இங்கதான் இருக்கு, அனுமதி கொடுங்கன்னா கொடுக்கலாமா? அது அக்கா கேட்டோன்னு கொடுத்துருவானா? ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வர்ற நீ. புரியுது, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நானும் உண்மையை மறைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வந்ததை வராதுன்னு சொல்றதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது. அததான் அதே போலதான் இருக்கிறது, இல்லன்னு சொல்லுங்கிற தேவை எனக்கு கிடையாது. இங்கதான் காவலுக்கு வந்திருக்கிறது நாங்க. மான் இங்கதான் இருக்கு. மான் இங்க இல்லங்கிற என்னைய பாக்க எதை வச்சு நீங்க இங்க இருக்குன்னு சொல்றீங்க? என்னைய பாக்க எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க? என்னைய பாக்குது. காவல் பாக்குற இடத்துல மான் இருக்குமா? நீங்க ஏன் இருக்காதா? மானின் தன்மை என்ன? என்ன தன்மை? மிரளக்கூடிய தன்மை. சத்தம் கேட்டாலே பயப்படும். நாங்க தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன், எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு கிடக்குறமே. இந்த சத்தத்தை கேட்டு மானு பயப்படாது? ஒரு சிங்கமோ புலியோ தேடி வந்தீங்கன்னா பயப்படாது, எங்க சத்தத்துக்கு ஒளிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு முரட்டு சத்தமா இருக்கு வேற. அப்படி இருக்கும் பொழுது மான் குட்டி இங்க இருக்கவே இருக்காது. பாருங்க, ஒருவேளை நீங்க தடுமாறி இது வந்துட்டீங்களோ? தடுமாறியா? நான் எப்பவுமே தடுமாற மாட்டேன், நிதானமா இருக்கீங்க. அப்புறம் எப்படி இல்லாத ஒரு இடத்துல ஒரு மான் குட்டி இருக்குன்னு சொல்றீங்க? பாருங்க, நானும் எத்தனையோ மானை பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி மான் இன்னைக்கு பாக்குறேன். ஏங்க, மானுனா எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி கிடையாதுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி. ஒருவேளை நீங்க வளர்த்திருந்த மானா இருந்திருந்தா வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு 10 ஆட்டுக்குட்டி வளர்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன், புதுசா பாக்குற நமக்கு இந்த ஆட்டுக்குட்டி எது அந்த ஆட்டுக்குட்டி எது எல்லாம் மொத்தமா கருப்பா இருக்குன்னு தெரியாது. இதே வளர்க்கிறவன்ட்டு கேளுங்களேன், பேர் வச்சு கூப்பிடுவேன். இப்படி இப்படி அப்படின்னு அது வேகமா வரும். அகரா கூப்பிட்டா ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் அவர் பக்கத்துல வரும், அவருக்கு தெரியும். நீங்க இப்பதான் பார்த்தது ஒண்ணு விரட்டி வரேன்னு சொல்றீங்க. பார்த்து விரட்டி வர மான் குட்டிய உங்களுக்கு எப்படி அப்படியே அடையாளம் தெரியும்ன்றீங்க? பாருங்க, நான் தினசரி வேட்டைக்கு போறவன். சரி, தினசரி வேட்டைக்கு போற ஆளு. நானும் எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மானை பார்த்த உடனே எனக்கு ஒரு எண்ணம், என்னடா இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு நாள் நம்ம கண்ணுல படலையே, எங்கதான் இருக்கு இந்த மானு அப்படின்னு பார்த்த உடனே
மான் என்னைய பாத்துச்சு. மான் உங்களை என்னைய பாத்துச்சு. நீங்க நினைச்ச உடனே இந்த நீங்க பாக்குற இல்ல, நான் பாக்குறதுக்கு என்னைய பாக்குற இல்ல, இதே மாதிரி என் மானும் பாத்துச்சு. இவ்வளவு கொடூரமாவா? மானை பார்த்த உடனே இது எப்படியும் விடக்கூடாதுடா, இதை பிடிச்சே ஆகணும். ஏன்னா அப்பேற்பட்ட அழகான மானு வெளியில இருந்தா வேற எவனா பிடிச்சு பிடிவான். நம்ம பிடிச்சே ஆகணும்ன்ற மானு ஓட ஆரம்பிச்சு. மானு ஓட நான் ஓட அப்படியே மாறி மாறி ஓடி வரும் பொழுது மானு அப்படி எட்ட நின்று என்னை ஒரு பார்வை பார்த்துச்சு. எட்ட நின்று அப்படி அப்படி அழகா பார்த்துச்சு. அந்த பார்வையில அங்கனே மயங்கி விழுந்துட்டேன். யாப்பா இவர் வேடுவரா இல்ல டைரக்டரா? ஏன் எப்படி கற்பனை பாரு, மான் அப்படி நின்னு திரும்பி அவரை பார்த்திருக்குன்னு சொல்றாரு பாரு. அது பாக்குற வரைக்கும் இவர் மயங்கி இருக்கிறாரா? அந்த மானு என்னைய முறைச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இது என்னடா நம்மளுக்கு மானு, நமக்கு இருக்கிற 1008 மானு அப்படின்னு போயிருப்பேன். 1008 மானு. ஆனா அது என்னை அப்படி பார்க்கல, ஒரு வசீகரமா பார்த்துச்சு. ஐயே, ஒரு நீங்க நாயை பாத்துறீங்கன்னா முறைச்சிருந்திருக்கும், மானை பார்த்ததுனால அது பயந்து ஓடி இருக்குது. நாயை நான் எதுக்கு தேடி வர்றேன்? நீங்க பெண்மான தேடி வந்தீங்களா ஆண்மான தேடி வந்தீங்களா? நான் தேடி வந்தது பெண்மான். ஏய் இந்தங்கப்பா, ஒழுங்கு அந்த பையனை கூட்டிட்டு போயிருங்க ஊருக்கு. எந்த ஊர்லனா தம்பி பெண்மான் அழகா இருக்க? இப்ப சேவல் இருக்கு, காளை இருக்கு. காளை அழகா இருக்குமா பசு அழகா இருக்குமா? காளை. சேவல் அழகா இருக்குமா பெட்டை அழகா இருக்குமா? சேவல் தான் அழகு. ஆண்மான் அழகா இருக்குமா பெண்மான் அழகா இருக்குமா? ஆண்மான் தான். அப்புறம் பெண்மானுங்கிறாரு, அழகா இருக்குன்னு வர்ணிக்கிறாரு. ஏன் மானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க தாங்க சொல்லுவோம். ஏன் மானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மானை எவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் மானை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே கேப்பீங்க. என்ன கேப்பீங்க? ஏங்க ஒரு தரம் காட்டுங்க. நானும் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட நீங்க கேப்பீங்க, அம்மா என் மான ஒரு ஆம்பளை ஒரு தரம் பார்த்தா போதும் அங்கனே சொத்துண்டு விழுங்க. நீங்க வேற எப்பேற்பட்ட அழகா இருந்தாலும் சரி அது அவரவருக்கே சொந்தமா இருக்கட்டும் நினைப்பே தவிர அது அப்படியா எங்கே பாப்போமே எங்கே குடுங்களே அப்படி கேட்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. மான்குட்டி வந்திருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, வேட்டையாடி பழக்கம் இருக்கா? பரம்பரை வேட்டை. இதுக்கு முன்னாடி வேட்டையாடிக்கிறீங்க? ஒரு மான் வச்சிருக்கேன். பிடிச்சிங்க? வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். எந்த விதத்துல? பெருங்கொண்ட போர்ல கலந்துகிட்டேன். அதுக்கு வெற்றிக்கு பரிசா ஒரு மான் கொடுத்திருக்காரு. பெருங்கொண்ட போதையிலையா? போர்லையா? போதையிலையா? பெருங்கொண்ட போர்ல கலந்துகிட்டேன். சரி, அதுக்கு வெற்றிக்கு பரிசா ஒரு மான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா உலகத்துல எல்லாமே ரெண்டுங்க, இன்பம்னா துன்பம், இரவுனா பகலு. ஏங்க அது எதிர்மறைங்க, அது எப்படிங்க ரெண்டு ஒண்ணாகும்? ஏங்க ரெண்டு கண்ணு இருக்கு வாழ்க்கையில, ரெண்டு கண்ணு இருக்கு. சரி, ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு காது இருக்கு, ரெண்டு மூக்கு இருக்கு. இப்ப இதெல்லாம் ரெண்டு இருக்கும்போது நான் மட்டும் ஏன் ரெண்டு வச்சுக்குறேன் நினைக்கிறேன். ஏங்க கண்ணு ரெண்டு இருக்கலாம், காது ரெண்டு இருக்கலாம், வாய்ங்கிறது ஒண்ணுதானே இருக்கு. ஏன்னு கேளுங்களே, இப்ப நாக்குக்கு நிறைய சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எதுனா நாக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆயுதத்தால காயப்பட்டா கூட அதை மறந்துடுவான். ஆனா வார்த்தையில சொல்லக்கூடிய சொல்லு இருக்கு பாத்தீங்களா, ஒரு சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். நம்ம தானே பேசுறோம், வேடுவர் தானே பாவம் நம்ம உள்ள வந்துட்டாப்ல அப்படிங்கிறதுக்காக நான் வார்த்தை வித்தியாசமா பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை உறுத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் தங்கமா பேசினாலும் அந்த வார்த்தை ஒரு பக்கம் இல்லாம மட்டும் இருக்காது. அதுக்காக தான் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்தை பேசும் பொழுதும் யோசிச்சு பேசலாம். பேசிவிட்டு யோசிக்கிறத விட ஏன் எதுக்கு இவர் வந்திருக்கிறாரு, இங்க வரணும்னு என்ன காரணம் இருக்குன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் பேசுறேன்னா பிரச்சனை இல்ல. நீங்க இங்க வரலாமா, உங்களை யாருக்கு வர சொன்னது அப்படி கேட்டு ஓ வேடு வராது அப்படின்னா நல்லா இருக்கும் இருக்காது இல்லையா? அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், பேசும்பொழுது பதனமா பேசி பழகணும். இப்ப கண்ணு ரெண்டு இருக்கு அதனால பிரச்சனை இல்ல, காது ரெண்டு இருக்கு அதனால பிரச்சனை இல்ல, கை ரெண்டு இருக்கு அதனால பிரச்சனை இல்ல, காலு ரெண்டு இருக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேளை வாய் ரெண்டு இருந்தா நிலைமை என்ன ஆகும்? வாய் ரெண்டு இருந்தா இந்த நாக்கு இங்கிட்டு ஒண்ணு பேசு, இந்த வாய் இங்கிட்டு ஒண்ணு பேசு, நமக்கு என்னன்னு புரியாது, நம்ம பைத்தியமா தெரியும். வாய் ரெண்டு இருந்தா எம்பது குடும்பம் அழியும் தெரியுமா? குடும்பம் அழியும்னு கிடையாது, நம்ம பைத்தியம் ஆயிருவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சா ஒரு வாயினால பேச முடியும், ரெண்டு வாய் பேச ஆரம்பிச்சா ஏற்கனவே முக்கா பைத்தியமாத்த ஊர் உலகத்துல அம்பிட்டு தெரியும். இன்னும் வாய் ரெண்டு இருந்துச்சுன்னா முழு பைத்தியமா தெரிய வேண்டியதான், வேற எந்த வேலை வெட்டிக்கு போக வேண்டும். சரி நான் கேக்குறேன், எந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க நீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து வெற்றியோட போவீங்களா? ஏன் இல்ல மான்குடி பிடிக்கணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கீங்க? நீங்க காவல் பண்ற நம்பிக்கையில வந்திருக்கீங்க. இந்த எகுத்து கேட்கற கேள்வி எனக்கு பிடிக்காதுப்பா. நான் காவல் பாத்துக்கிருக்கேன், ஏன் காவல்ல பிரச்சனை இல்ல. உங்களுக்கு மான் வேட்டையாட வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். எங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த அபிமன்யு இருக்காருல்ல, அபிமன்யு உள்ள போயிட்டாரு, சக்கரத்துக்குள்ள போயிட்டாரு. ஆனா திருப்பி வர முடியல. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவங்க அப்பா இருக்கான்ல, அவர் எதுக்கு வந்திருக்காரு? அவன் என்ன அவர் வந்திருக்காருல சொல்லுங்க. அவர் அபிமன்யோட தந்தையாப்பட்டவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த சக்கரவியூகத்தோட தன்மைய தன்னோட மனைவிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்ப அபிமன்யு வயிற்றுக்குள்ள கருவா இருந்தாரு. சரி, இருக்கும் பொழுது சக்கரவியூகத்தோட தன்மையா அர்ஜுனன் சொல்றேன். சொல்லும் பொழுது இத கேட்டுக்கிட்டே இருந்த அபிமன்யு
திரும்ப அந்த உள்ள போறத மட்டும் சொல்லும் பொழுது முழிச்சிருந்தேன். வெளியில வரும்போது சொல்லும் பொழுது அவ தூங்கிடுறா. சக்கரத்தை உடைச்சு வெளியில வர்றத சொல்றதுக்குள்ள அம்மா தூங்கிடுறா. அப்ப அவனுக்கு உள்ள போகுமே தவிர வெளியில வர்றது எப்படின்னு தெரியும். அப்படி வர முடியாம இருந்ததுனாலதான் அங்கேயே கொண்டாங்க அபிமன்யு. இப்ப நீங்க வேட்டை ஆடணும்னு வந்துட்டீங்க. மானை பிடிச்சுக்கிட்டு போனா உங்களுக்கு கௌரவம் மரியாதை சிறப்பு. ஒருவேளை மான்குட்டி இல்லாம வெறுங்கையோட போனீங்கன்னா உங்களை பார்த்து உங்க அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்களா, ஏப்பா எனக்கு இப்படி மான் பிடிக்கிறேன் விட்டு வெறுங்கையோட வந்திருக்கிறீங்க? அதுதாங்க விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? எங்க அம்மா சொல்லி விட்டாங்க, மகனே நீ என்னென்னலாம் வேட்டையாடி இருக்க, ஆனா அந்த மான பிடிக்கல மட்டும் ஒரு நேரங்காலம் இருக்குடா. எங்க அம்மா குறி பாக்குறதுல பெரிய ஆளு. நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் இப்படி வேட்டையாட தெரியல, நேரம் காலம் எல்லாம் பார்த்தாங்க மான அங்கனே நிக்குமா? மான அடிச்சு பிடிக்கிறாருன்னா நான் வந்தோடனே அடிச்சு பிடிச்சிருப்பேன். விரட்டி பிடிச்சிருக்கோம். அப்படியே பிடிக்க ஆசை இல்ல. பின்ன ஏன்னா எத்தனையோ வகையா பிடிக்கலாம். வலை வச்சு பிடிக்கலாம், ஜல வச்சு பிடிக்கலாம், புளி விட்டு பிடிக்கலாம். அதெல்லாம் நான் ஏன் செய்யல தெரியுமா? இந்த மானுக்கு செய்ய முடியலன்னு சொல்லுங்க. அப்படி கிடையாது. புளி வெட்ட முடியல, வலை விரிக்க முடியல, அம்பைய முடியலன்னு சொல்லிட்டு போங்களே. இந்த மானுக்கு வலை வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அந்த மானு எந்த வலைக்கு சிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால அதை செய்யல. அப்படி எல்லாம் பிடிக்காம என் கையால பிடிக்கணும் ஒரு ஆசையில வந்திருக்கேன். கையால புடிச்சு அத கை பிடிக்கணும். எனக்கு பழியா கோவம் வந்துரும். ஆமா. எந்த ஊரையாவது மான கையில பிடிச்சிருக்காங்களா? கையில எப்படி பிடிக்க முடியும்? 2 விரல்ல பிடிச்சிருக்காங்க. சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. இவர் என்ன சிவபெருமான் பரம்பரையா? இவர் கையினால பிடிக்க. சரி, உங்க மான் குட்டி இங்க வந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க நீங்க. இந்த மான் குட்டியை இதுக்கு முன்னாடி எத்தனை வயசுல பாத்திருப்பீங்க? நான் சின்ன வயசுல பார்த்தேன். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறீங்க? கொஞ்சம் பருவம் எல்லாம் இருந்துச்சு. இப்பதான் பருவத்துக்கு வந்து. ஆமா, இவர் பருவமடைய பருவமடைய வைக்க போறாரு. பெரிய பராசரர் இல்ல இவரு. பருவமடையாதெல்லாம் பருவமடைய வைப்பாரு. எங்க ஒரு தாயிட்ட இருந்து ஒரு சின்ன குழந்தைய பிரிக்கலாமா? தாயிட்ட இருந்து சின்ன குழந்தைய பெரிய பாவம் பிரிச்சு கொண்டு வரலாமா? பாவம். அந்த மாதிரிதான் நான் சின்ன மானா இருக்கும்போது பார்த்தேன். சரி, அந்த தாயிட்ட இருந்து பிரிக்க கூடாது, இது நல்ல பருவத்துக்கு வரட்டும், அப்ப நம்ம வச்சுக்கிறோம்னு வந்தேன். பால் கொடுத்து வளர்த்த அதுக்கு என்ன தேவைன்னு பெத்தவங்களுக்கு பார்க்க தெரியாதோ? என் மானுக்கு என்ன? ஆதிகரவனே ஆதிகரவனே நீலமேகவண்ணா 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 உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதிரா செங்குழலே அந்த உலகளந்த மாயவனே 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 இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறாரு. ஏதேதோ பேசி பாக்குறார் வேடுவர், ஏதேதோ பேசி பாக்குறார், ஏதேதோ பேசி பாக்குறாரு வேடுவர், ஏதேதோ பேசி பாக்குறாரு. கச்சன
குச்சியில பிடிக்காம சொல்றேன். காலையில சின்ன வயசுல பார்த்ததுன்னு சொன்னீங்க, அந்த சின்ன வயசுல பார்த்ததுக்கும் எத்தனை வருஷம் இப்ப பார்க்க வந்ததுக்கு வித்தியாசம் இருக்கும்? ஒரு 13 வருஷம் இருக்கும். இப்ப 13 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறீங்க. ஆமா. கேட்டா சரியா சொல்லுவீங்களா? ஏன்? சிறு வயசுல பார்த்தது மான, 13 வயசுல இப்ப பாக்குறீங்க. எப்ப கேட்டாலும் சரியா சொல்லுவேன். அப்ப பார்த்த மானுக்கு இப்ப அடையாளம் தெரியுமா? அடையாளம் தெரியுமா? அடையாளம் தெரியாம வந்திருக்கான். அப்ப அடையாளத்தை சொல்லுங்க. ஹலோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே. மேயாதமான் நல்ல ஜாதிமான், நல்ல ஜாதிமான், மேயாதமான் நல்ல ஜாதிமான். மேயாதமான் மேயாதமான், புள்ளி மேவாதமான், மேயாதமான் மேவாதமான், மேயாதமான், மேவும் கானகம் அடைந்து நறுசந்தனமும் புழுகும் கமலும் கலமங்கள் நின்று துறங்குபடல் மேயாதமான். மேவும் காடடைந்து நறுசந்தனமும் புனுகும் கமலும் கலபங்களனித்து துணைக்கு பறந்து புல் மேயாதமான். காணுகுறவர் கண்மணி எனவர் காணக்குயிலை சென்றுடையது மேயாதமான். காணக்குறவர் கண்மணி எனவுல காண குயிலி நிகர குடகது புல் மேயாதமான். தேனும் பாகும் தினைமாவும் தின்பது நாளொரு உள்ளர் போதும், தேனும் பாகும் தினைமாகும் தின்பதலா வேறு உள்ளோர் போதும். தேனும் பாகும் தினைமாவும் தின்பது நாளொரு உள்ளர் போதும் மேயாதமான். அடிபெருத்து அடிபெருத்து நுனி சிறுத்து நுனி சிறுத்து முடிகருத்து, முடிகருத்து அடிபெருத்து நுனி சிறுத்து முடிகருத்து கும்புள்ளமான். அடிபெருத்து முடி சிறுத்து முடி கருத்து கொம்புள்ளமா. அடிபெருத்து நுனி சிறுத்து முடிகருத்து கும்புள்ளமான். மேயாதமான் சாயாத கொம்புரல் இருந்தாலும், கொம்பொருள் இருந்தாலும் சாயாத கொம்புரல் இருந்தாலும் அதுதன் தலை நிமிர்ந்து பாயாத அதுதன் தலை நிமிர்ந்து பாயாத மான்வர கண்டதுண்டோ ஒரு மான்வர கண்டதோ கொள்போடு அருள்வேணி பொன்மோதல் வேணி உள்ளங்கிட புதிராளிய மான்வர கண்டதுன்னு ஆயி போயிரு சொல்லிவிட்டேன். காணக்குறவர் கண்மணி நான் தான். என்ன எதுக்கு நீங்க தேடி வந்தீங்க? இவ்வளவு நேரமாக இவ்வளவு நேரமாக சொன்னது உன் ஐத்தாந்தன் தேடி வந்தேன். அட ஏங்க நீங்க வேற. எங்க அண்ணனை கூப்பிட புரியல. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, ஆத்தங்கர் ஓரத்திலே அன்று வந்த உருவமா. அழகழகா ஆடை கட்டி பலர் வந்த பருவமா. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழகா ஆடை கட்டி பழக வந்தது பருவமா. எத்திரவு வந்தவளா நிறைந்த இன்பம் தந்தவளா, நெஞ்சிரவு வந்தவளா நின்று இன்பம் தந்தவளா. அவளா இவளா என்று நினைப்பதென்ன கிளிப்புள்ளே 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 கிளிப்புள்ளே. கண்ணன கண்ணன கலங்குது, பொன்னன பொன்னன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் என்னன்னு பாரு. குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிச்சு வரும் கைகால் அம்மா ஏன் அம்மா குங்குமத்தை சுமந்து வந்து குளிக்க வரும் யாரு? முல்லை தலையில் அள்ளி குலுங்கி வரும் ஒய்யாரி, கட்டி முத்தம் தந்தவளா காதல் பேச வந்தவளா,
எவன்டா பூச்சி பண்ணி தடிச்சவன்? தங்கச்சி எப்ப பார்த்தாலும் பிசுக்கு பிசுக்குன்னு தங்கச்சி நம்ம இடத்துல சிறப்புக்குரிய ஒரு மனமணக்கு. எப்ப பார்த்தாலும் செண்டை போட்டுக்கிட்டு தெரியுது பையன். வந்தாருல வேடுவாரு. ஆமா அவரு மான்குடி தெரியல. அப்புறம் எதுங்க என்ன போய் தேடி வந்தீங்கிறாருனே? அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லையே. வந்த ஒரு மானத்தான இருக்கு. மானத்தான தேடி வந்த அவர் என்ன தேடி வந்து சொல்லிட்டாரு. நம்ம சாமியை கும்பிடுவோம் தான் கும்பிடுவோம் தெய்வம் பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். வள்ளியம்மா ஒருத்தர் சங்கடப்படுற உங்களை பார்த்து தாளக்காரதான் எல்லாரும் வந்து வனத்தை சொன்னாங்க, நீங்க எதுவுமே சொல்ல. அது நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை, நம்பி வாங்கலாம். சரவண பவ எனும் நாமமே சண்முகனே எனும் நாதமே நித்தம் பாடுவே நெஞ்சில் கூடுவே நிம்மதி நான் அடைவேன் உன் நினைவினில் நான் கரைவேன் முருகா முருகா எனவே தினம் உருகும் வரவே தரவா முருகா முருகா எனவே தினம் உருகும் வரவே தரவா சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. ஆறு வகையான ஞான பொருளாய் அன்பர் பல தேடும் திருநாமம் ஆறு வகையாகி ஞான பொருளாய் அன்பர் பல தேடும் திருநாமம் ஆறுதலை தேடி நானும் அலைகின்ற நீரமிடமாக்கும் நாமமே என்னையும் இங்கே ஒரு பொருளாய் எண்ணிகிறங்கும் திருமுருகா வேளா உமையின் பாலா இதுதானா உந்தன் லீலை சரவண பவகுக சண்முகமோ சரவண பவகுக சண்முகமோ வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. வணங்குகிறேன் முருகா. வள்ளி, வேடனாக வந்தவன் நானே, வேலனாக வந்திருப்பவன் நானே. என்னை மணந்து கொண்டால் இந்த அகிலமே உன்னை போற்றும். சுவாமி, உமக்கு என்ன வர வேண்டும்? பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காக காத்திருப்பவள் நான். தங்களை தவிர என் அருகில் யார் முருகான் இருக்க முடியும்? தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த அடியவள் பெயரை முதலில் வைத்து அழைக்க வேண்டும் முருகா. இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்றே அழைக்கட்டும். மேலவாத்தியம் முழங்கட்டும். ஐயா தெய்வீக திருமகன் தேவரையா பாடலை பாடச் சொல்லி கேட்டிருக்காங்க. அவர்களுக்காக தேவரையா பாடல். ஹலோ 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 காலம் கடந்து ஓடுதுவார் காவிரி ஆறு எந்த காலத்திலும் வத்தாது தெய்வீக திருமகன் தேவரையா பேரு அகில உலகம் போற்றும் நம்ம தலைவர் யாரு? எங்கள் தெய்வீக திருமகன் தேவர் என்று கூறு. எங்கள் தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு. காலம் கடந்து ஓடுதுவார் காவிரி யாரு? காலம் கடந்து ஓடுதுவார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் வத்தாது தேவரையா பெரு அகில உலகம் போற்றும் நம்ம தலைவர் யாரு? அகில உலகம் போற்றும் நம்ம தலைவர் யாரு? தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு. தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு. காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் வத்தாது தேவரையா பெரு
தேவரைக்கும் விட்டு கொள்ளடி செல்லம்மா செல்லம்மா நம்ம தேவரைக்கும் விட்டு கொள்ளடி செல்லம்மா செல்லம்மா காலம் கடந்து ஓடுது வா காவிரி யாரு எந்த காலத்திலும் வத்தாது தெய்வீக திருமகள் தேவரையா பேரு ஐயா தெய்வீக திருமகன் தேவரையா பாடலை பாராட்டி அருமை அண்ணன் 201 அன்பளி கொடுத்திருக்கான். நாட்டி நாட்டி இந்த வணக்கம். ஐயா தேவரையா பாடலை பாராட்டி 201 அன்பளி கொடுத்திருக்கான். நாட்டி நாட்டி இந்த வணக்கம். சரி ஓகே அவ்வளோதானே அதே சரிங்கண்ணா சரி சரி எங்க இசைக்கலைஞரை பாராட்டி அண்ணன் அவர்கள் 201 அன்பளி கொடுத்திருக்கான். நாட்டி நாட்டி இந்த வணக்கம். நாடு செழிக்கணும் நல்ல மலை பெய்யவனும் ஊரு செழிக்க வேணும் யான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் கூட்டு பெருக வேணும் யான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பகவானே ரூபமுடைய பாதார விந்தமுடைய ஸ்ரீராம ரூபமுடைய நித்திய சுபமங்கலம் சுபமங்கலம் சுபமங்கலம். இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த அஞ்சபையில் கிராமத்தாரர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் சுற்றுவட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்ற ஏனைய நாடக கலாசிய பெருமக்களுக்கும் மற்றும் விடியும் வரையிலேயே சிறப்பான முறையிலேயே எந்த ஒரு விபரீதமும் இல்லாமல் தெல்ல தெளிவாக சிறந்த முறையிலே இங்கே ஒளிய நூலி அமைத்து கொடுத்த நமது திருப்பத்தூர் மாநகரம் போற்றக்கூடிய ஸ்ரீ ஐயனார் சவுண்ட் சர்வீஸ் அதனை சார்ந்த உரிமையாளர்களுக்கும் அதிலே பணிபுரிந்த அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் எங்களது மாயாகுலம் மாதவன் யூடியூப் சேனல் நிறுவனர் அன்னார் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளர்களுமான கே கருங்குளத்தைச் சேர்ந்த அன்பு அன்னார் பார்பாலு மற்றும் அன்பு அம்மா எங்களது மதுரையைச் சேர்ந்த மதுரை அழகர் கோயில் மாநகரம் போற்றக்கூடிய மணிமேகலை அவர்கள் சார்பாக சிறந்தாந்த முறையிலே நன்றி அன்றைகள் வணக்கம் 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 சிறந்த முறையிலே சீனை அமைத்துள்ள ஆறுமுகத்துக்கும் நன்றி.